வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு ரொட்டீன் vlog தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆறுக்கு லஞ்ச் வந்து சாண்ட்விச் தான் கொடுத்து அமிச்சாச்சுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது, அது பண்ணணும். அண்ட் நான் ஆல்ரெடி ஃபியூ vlogs முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா தூள் இந்த மாதிரி தூள் வகைகளுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அமேசானில். அதை கழுவி அதை காய வச்சாச்சு. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எல்லா மசாலாவும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளீன் பண்ணணுங்க. ஒன்ஸ் இன் இயர் வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட் க்ளீன் பண்ணுவேன். அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறுக்கு வந்து ஃபால் பிரேக் வரத்துக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணிடுவேங்க. அதான் எனக்கு ஒரு ரிமைண்டராக வச்சுருப்பேன். ஸோ இன்னும் ஒரு 2 வீக்ஸில் அவனுக்கு வந்து ஃபால் பிரேக் வரப்போகுது. ஸோ இப்போ டைம் இருக்கிறதுனால இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ குட்டி க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து $8.99 இந்த கிளாஸ் கண்டெய்னர் கிடச்சிது, பேம்பு லிட்டோட. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் 25 இல்லை அபவ் $20 மேலே தான் இப்போது நார்மல் ரேட்டுக்கு அதுக்கு போயிடுச்சு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து அந்த சேல் இருந்ததுங்க. ஸோ அதில் வாங்கியாச்சு. இன்ஸ்டன்ட் பாட்டில் நேத்தி காராமணி வந்து அந்த பிளாக் ஐட் பீ வந்து ஊற போட்டிருந்தேன். அதையும் வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி கிடையாது, இதை வந்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இதை வேக வச்சு இதை ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜ்குள்ளே போட்டுடணும். ஸோ பிக்கிள் போட்டு வச்சுருக்க, அதுக்கப்புறம் பொடி போட்டு வச்சுருக்க இந்த செராமிக் ஜார் வந்து அதையும் க்ளீன் பண்ணணுங்க. எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா சோப் அண்ட் வினேகரை போட்டு கொஞ்ச நேரம் ஊற போட்டுட்டோன்னா அது ஒரு 1/2 hour to 1 hour ஊறுச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிசுப்பு தன்மைலாம் இருக்காமல் இருக்கும். அண்ட் இந்த செராமிக் ஜார் பார்த்திங்கன்னா ஒரு 4 years பிஃபோர் நான் இந்தியா வந்திருந்தப்போ எக்ஸ்க்ளூசிவ் லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணேன். 1500 எதுவும் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. 4 yearsஆக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிஷ் வாஷர் சேஃப் கிடையாது, இது ஹேண்ட் வாஷ் தான். அண்ட் இந்த பெயிண்ட்லாம் கூட எதுவுமே போல பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதை ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பண்ணலாம். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் இதை யூஸ் பார்க்குறேன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து டேபிளில் வச்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஊற போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து போய் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு, அதுக்கப்புறம் கூட்டு அண்ட் முட்டை வந்து நான் நேற்றே பாயில் பண்ணி வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதுதான் இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீனிங் ஒர்க்லாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேங்க. ஸோ கூட்டு பார்த்திங்கன்னா சவ் கூட்டு தான் பண்ண போகிறேன். அண்ட் சவ் வந்து ஒன்று தான் இருந்தது. அது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு ஊற போட்டிருந்தேங்க. எதுக்கு அதிகமாக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு தோசைக்கும் இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கேன். ஸோ கட் பண்ண சவ் இந்த கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு அண்ட் தண்ணியை விட்டு ஒரு 2 ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 விசில் வர வரைக்கும். நான் ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேங்க. ஏன்னா ஆறுக்கு வந்து அந்த சவ் வந்து நல்லா குழஞ்சிருந்தா தான் அது சாப்பிடும். கொஞ்சம் முழுசாக இருந்தாக்கா அவர் வந்து எடுத்து வச்சிடுறாரு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் 4 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து 2 விசில் வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா. ஒரு சீரகம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகா வந்து ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணலை. ஸோ இந்த பச்சை மிளகா தான் வந்து காரத்துக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு சவ் இதெல்லாம் அந்த இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மிக்சரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாங்க. ஸோ ஒரு தாளிப்பு கரண்டியில் 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 3 காஞ்ச மிளகா அண்ட் பெருங்காயம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை அண்ட் பூண்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதும் இந்த கூட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தி, தோசைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆறுத்துக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னென்னா கண்ணுக்கு தெரியக்கூடாது, அவ்வளோதான். ஸோ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் எண்ணெய் கத்திரிக்காவும் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு.
கத்திரிக்காய்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. அதாவது எண்ணெயில பொரிச்ச கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் ரெடி ஆகிடும். ஸோ லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் க்ளீனிங் ஒர்க் அதாவது ஆரம்பிச்சாச்சு. தண்ணியில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைசஸ்லாம் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்துலேயும் கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் கையில் கீழே கொட்டிடுச்சு. அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க இல்லைங்களா, இந்த வாட்டி பேக்கேஜ் வந்தப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மஞ்சத்தூள்லாம் ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மிளகாத்தூளும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா போயிட்டு வந்திருந்தப்போ எடுத்துகிட்டு வந்த மிளகாத்தூள். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்த மிளகாத்தூளையும் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஸ்டாக் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் ஒன்றே என்னென்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் போட்டாக்கா அந்த கிளாஸ்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. ஸோ உட்டன் ஸ்பூன் எங்கேயோ உள்ளே இருக்குது, அதை தேடி அதை எடுத்து வைக்கணும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஆல்ரெடி நான் வீட்டில் அரைச்சது கொஞ்சம் இருக்குது. இன்னும் இந்த வீக்கெண்ட் தான் வந்து மிச்சத்தெலாம் அரைச்சி அதையும் ஸ்டாக் பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் லேபிள் பண்ணிகிட்ருக்கேங்க. லேபிள் மேக்கரில் எல்லா பவுடரையும் வந்து நான் லேபிள் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தெரியும். பட் பிரகாஷ்க்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூளுக்கு வந்து நம்ம நார்மல் மிளகாத்தூள் போட்டுருவார். ஸோ அதனால் எல்லாத்தையும் லேபிள் பண்ணியாச்சு. அண்ட் அது கீழே பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீர் மிளகாத்தூளோட இது எக்ஸ்பைரி டேட்டை வந்து நான் அதையும் பிரிண்ட் பண்ணி ஒட்டி விட்டுருக்கேன். அண்ட் இப்போ நான் காட்டினது பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கிச்சன் கிங் மசாலா இது எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தேன். அதையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இருக்கிறது இப்போதைக்கு அதுலேயே யூஸ் பண்ணிடலாம். மிச்சம் 2 டப்பா வந்து காலியாக இருக்குது. அதை வந்து ஒன்ஸ் அந்த கரம் மசாலாலாம் தீண்டதுக்கப்புறம் நம்ம மிச்சத்தை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. டர்மரிக்கும் ஹோம்மேட் சில்லி பவுடர்லையும் வந்து ஆறுத்து வந்ததுக்கப்புறம் லேபிள் பண்ணலாம் அப்படின்னு விட்டாச்சுங்க. ஸோ இந்த சாம்பார் பொடி அப்படின்னு எழுதியிருக்கு இல்லைங்களா, அது சாம்பார் பொடி இல்லை, அது வந்து பூண்டு பொடி. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது வந்து இட்லி பொடி. இட்லி பொடி காலி ஆகிடுச்சு. அண்ட் வேறு டப்பா இல்லாததுனால இப்போதைக்கு அந்த சாம்பார் பொடி டப்பாவில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளீன் பண்ணணும். இந்த ஓரத்தில் அந்த சைட்ஸில் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். எவ்ரி 3 months ஒன்ஸ் நான் இன்ஸ்டன்ட் பாட் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நிறைய இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணுற எல்லா ஸ்மெல்லும் அப்படியே கம்பைன் ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்க மிச்ச சாப்பாட்லேயும் வந்து அது மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே நான் வந்து அந்த ரப்பர், அதாவது இன்ஸ்டன்ட் பாட் ரப்பர், அதுக்கப்புறம் அந்த லிட்டும், அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் இந்த சைடில் இருக்கிறதையும் நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஊற போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த செராமிக் இது அந்த ஜார்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு சைடில் தண்ணியை ஊற்றி பேக்கிங் சோடா, வினேகர், அதுக்கப்புறம் சோப் எல்லாத்தையும் போட்டு இந்த லிட்டையும் அதுக்கப்புறம் அந்த கேஸ்கட்டையும் நான் வந்து கொஞ்ச நேரம் ஊற போட்டிருப்பேன். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட் சைடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது ஆக்சுவலி இது வந்து பெயிண்ட் எல்லாம் வந்து கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்டோ இல்லைனா இந்த நூக் அண்ட் கார்னர்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது இதுதான் யூஸ் பண்ணுவேன். நான் இதை வந்து டாலர் ட்ரீலேருந்து இந்த கிராஃப்ட் ஏதாவது வாங்க போகும்பொழுது ஒரு 4-5 பேக் வாங்கிட்டு வந்து வச்சுருவேங்க. நான் வாங்கும்போது ஆல்மோஸ்ட் இது $1 நினைக்கிறேன். இப்போ எல்லாமே டாலர் ட்ரீயில் $1.25 ஆகிட்டாங்க. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அதுவுமே பார்த்திங்கன்னா $1.50 $1.75 நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக விலை ஏற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் இதை விட நீங்கள் வால்மார்ட்டில் கிராஃப்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98 சென்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் பாட் இது மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது சைடில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துடுது. ஸோ லிட் எல்லாத்தையும் நான் வந்து இது போட்டிருந்தேன், அதாவது ஊற போட்டிருந்தேன் இல்லைங்களா, 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அதையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அந்த உட்டன் ஸ்பேச்சுலாலாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வினேகர் போட்டு சோப் கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் சோப்பை விட்டு அதை தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த உடன் ஸ்பேட்லலாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோன்னா ஸ்பேட்டுலாவில் இருக்கிற அந்த ஆயில் க்ரீஸ் இது எல்லாத்தையும் வந்துடும். அந்த கங்க் அதெல்லாம் இருக்கும் கொஞ்சம், அதெல்லாம் வந்துடுங்க. அண்ட் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கெட்டில்லையும் வந்து வினிகரை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி அது ஒரு நல்ல ஒரு பாயில் விடுறேன். நல்ல பாயில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நான் அதை கொட்டிட்டு திருப்பி ஒரு 2-3 வாட்டி வெறும் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க பாயில் பண்ண விட்டுட்டு அதையும் கொட்டிடுவேன்.
ஃபைனலாக நான் வந்து சோப் போட்டு கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நல்லா ரின்ஸ் பண்ணிட்டேன்னா கெட்டில் க்ளீன் ஆகிடுங்க. ஸோ அதில் இருக்கிற அந்த ஸ்கேல் சால்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா போயிடும். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஸ்பேட்டுலாவும் உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடலாங்க. நல்லா பாயில் விடலாம். விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு 1.5 வருஷமாக தான் நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த உடன் ஸ்பேட்டுலாலாம் வந்து பாயில் பண்ண மாட்டேங்க. ஏதோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை டிக்டாக்லேயோ ஏதோ ஒரு ஹேக் பார்த்தேன். இதை வந்து நல்லா சானிடைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போத்துலேருந்து நான் இதை ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஓரத்துலலாம் ஒரு மாதிரி ஆயிலி க்ரீஸி அந்த இதெல்லாம் வந்திருக்கும் பாருங்கள். நல்லா தெரியும். அதாவது எல்லோ கலரில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இன்னும் கிட்ட நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. எல்லா ஸ்பேச்சுலாலாம் எடுத்து போட்டுட்டு ஒரு வாட்டி சோப் போட்டு நான் லைட்டாக ரின்ஸ் பண்ணிட போகிறேன். அதாவது சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரின்ஸ் பண்ணிட போகிறேன். அண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஆயிலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் மிதந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த ஸ்பேட்டுலாவில் ஆல்ரெடி, அதாவது நான் க்ளீன் பண்ண ஸ்பேட்டுலா தான் அது. ஸோ நம்ம இது பண்ணதுக்கப்புறம் பாயில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா டப்பா வந்து ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அண்ட் என்னோட அக்கா வீட்டில் போயிருந்தப்போ அக்கா கிட்டேருந்து ஒரு ஹேக் கற்றுக்கிட்டேன். என்னென்னா இந்த மசாலா டப்பா இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையருக்கு நம்ம ஒரு லைனர் வாங்குவோம், பேப்பர் லைனர். அந்த பேப்பர் லைனரை அந்த மசாலா டப்பாக்குள்ளே யூஸ் பண்ணாக்கா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. எவ்ரி டைம் பார்த்திங்கன்னா அந்த கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கொட்டி இருக்கும். ஸோ நம்ம இதை எடுத்து அப்படி தூக்கி போட்டுட்டு இன்னொரு லைனர் கூட நம்ம வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட லைனர் இல்லை அப்படின்னாக்கா, அதாவது அந்த பேப்பர் லைனர் இல்லை அப்படின்னாக்கா பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை பட்டர் பேப்பர் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம ரவுண்டாக அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட்டோன்னா க்ளீனிங்க்கு வந்து எவ்ரி டைம் க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது அக்கா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த வாட்டி நம்ம அதை மசாலா டப்பாவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டாச்சுங்க. ஸோ மசாலா டப்பாவும் ரீஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். இதுதான் ஆக்சுவலி மெயின் க்ளீனிங்க்கு நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி. என்னோடய ஃப்ரீசர் செக்ஷனை நான் இது வரைக்கும் க்ளீன் பண்ணதே கிடையாதுங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கினதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 years ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கோவிட் டைம்லையோ கோவிடுக்கு முன்னாடியோ நம்ம வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இல்லை, கோவிட் டைம் அப்புறம் வாங்கினது 2021 நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 4 வருஷம் ஆகிடுச்சு. வந்ததுலேருந்து நான் வந்து ஃப்ரீசரை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணதே கிடையாது. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் உங்களுக்கு காட்டிட்டேன், அடுத்த செக்ஷனையும் காட்டிட்டேன். எல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு அண்ட் இதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிருக்கும் அதுலேயும் பார்த்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சில டப்பா, அதாவது அந்த இதெல்லாம் டப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். டப்பாவில் போய்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுங்க. நம்ம ஐஸ்கிரீம் மேக்கர் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அதில் இந்த சம்மரில் பண்ண வெண்ணிலா ஐஸ்கிரீம் அப்படியே இருக்குது. அண்ட் கெச்சப்பில் சாஸ் இதெல்லாம் அப்படியே ஸ்பில் ஆகி, இந்த ஸ்ப்ரிங் ரோல் சாஸ்ன்னு நினைக்கிறேன், அது ஸ்பில் ஆகிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அண்ட் ஒரு வாட்டி நான் டீ போடும் போது லெமன் கிராஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க எந்த இது அப்படின்னு காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பிராண்டு தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாடிலால் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்தியன் ஸ்டோரில் ஃப்ரீசர் செக்ஷனில் கிடைக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் சூஷிங்க, இது வந்து எனக்கு சூஷியாக பிடிக்காது. ட்ரேடர் ஜோ போயிருந்தப்போ எனக்கு சாப்பிட வைக்கிறதுக்காக எனக்காக இது பிரகாஷும் ஆறுத்தும் சேர்ந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்றே டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் யாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கருணக்கிழங்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கும் போதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருவேன். ஒரு 2-3 பேக்கெட் வந்து இந்த பெருசு வச்சுருக்கேங்க. அண்ட் குட்டி குட்டி டைஸ்டும் இருக்கும் என்கிட்ட, அது உள்ள எங்கேயோ இருக்கும், எடுத்து காட்டுறேன். அண்ட் நிறைய தேங்காயெலாம் வந்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆறுத்துக்கு வந்து இந்த சிக்கு மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக ஃப்ரோசன் செக்ஷன்லேருந்து, இந்தியன் க்ராசரியிலேருந்து ஃப்ரோசன் செக்ஷன்லேருந்து ஃப்ரீஸ் பண்ண அந்த சப்போட்டா அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுவும் எடுத்து வைக்கணும். எல்லாம் பார்க்கணும் உங்கள் எக்ஸ்பைரி டேட் போயிடுச்சா இல்லையான்னு தெரியல. அண்ட் லைமா பீன் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்து அதை கிளிப்பை போட்டு அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டு இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, டைஸ்ட் யாம் இருக்கும் அப்படின்ட்டு குட்டி, அதுவும் இருக்குது.
ஸோ அதுவும் எடுத்தாச்சு. அடுத்தது திருப்பி தேங்காய் அண்ட் அந்த சாஸ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஐஸ் பேக் தேவை ஏதாவது கால்வலி பல்வலி இதுக்கெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது மாதிரி ஒரு சிலிக்கன் ஐஸ் கியூப் ட்ரேயில் நம்ம எல்லாத்தையும் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 3 to 6 months வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்னஸும் போக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுறோம் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு சாலிடாக 6 months வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் தேவைப்படும் பொழுது 1 கியூபோ 2 கியூபோ நம்ம குக் பண்ணும்போது எடுத்து போட்டுட்டோன்னா ஈஸியாகவும் இருக்குது. என்னங்க என்ன நான் பாட்டு ஓடி வர திடீர்னு வீடியோ எடுக்கிறேன். ஓ இதுதான் அந்த கார்னர் இருக்குன்னு சொன்னீங்க. சரி இங்கே பார்த்தியா என்னப்பா இல்லை அந்த இதுவா சாஸ் எல்லாம் கொட்டி இதை க்ளீன் பண்ணி இது எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து வைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் போல இருக்கு. ஆக்சுவலி என் நடிப்ப மாட்டேப்பா. இப்போ நான் வேணா க்ளீன் பண்ணிட்டப்பா. இருப்பா இன்னும் ஏன்பா கஷ்டப்படுறேன். இருப்பா நான் வேணா க்ளீன் பண்ணுறேன்ப்பா. ப்ளீஸ் க்ளீன் பண்ணு. முடியா இல்லைப்பா ஒரு மீட்டிங் இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். எதுக்கு வந்த நீ அங்கேயே இருக்க வேண்டியதானே? ஹலோ சொல்லிட்டு போலாம் தான். யாருக்கு ஹலோ சொல்லிட்டு போலாம் தான்? யாருக்கு ஹலோ? உனக்கு தான். எனக்கு தான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது நைட் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். நானும் வேலையில் பிஸியாக இருக்கேனா. சரி லைட்டாக ஒரு ஐஸ்கிரீமாக சாப்பிட்டு போகலாம். இப்போ ஞாபகம் வந்தது. என்ன இருக்குது ஐஸ்கிரீம்? என்ஜாய் எடுத்துட்டுமா. மீட்டிங் நடுவில் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு கேட்டேன். என்னமோ பண்ணிக்கோ. இது பாருங்க ஆக்சுவலி இந்த வீக்கெண்ட் கிராசரி ஷாப்பிங் போயிருந்தப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. கண்ணு படும் காலு படும் எல்லாமே படும். அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு ½ டப் ஐஸ்கிரீம் காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணது மட்டும் இல்லாம ஐஸ்கிரீமை வெளியவே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து சாப்பிட்டார்கள் போனார்கள். அப்பாவும் தாத்தாலாம் சாப்பிடல. அப்பாவும் பிள்ளையும் சாப்பிட்டார்கள் போனார்கள். ஆமா. ஸோ அதை சாப்பிட்டது மட்டும் இல்லாம உடச்சிட்டியா நல்லா அந்த லெவலில் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கணும். சுடு தண்ணியில் போட்டிருக்கணும். 4 o'clock நாங்கள் வந்து கிராசரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். ஆமாம் நான் வந்து ஒரு 7:30க்கு டின்னர் கொடுக்கலான்னு கீழே வந்தேங்க. இங்கேயே இருந்தது அப்படியே தண்ணி கட்டி ஒரு மாதிரியாக இருந்தது. அதை வேற இப்போவே எடுத்து வைக்கணும் இல்லைன்னா இதுவாகிடும். சரி ஓகே. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது க்ளீன் பண்ண வேலைனால இந்த டப்பா வந்து டிஷ் வாஷர். சரி ஓகே. இது ரெண்டுத்தையும் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டேன்னா அதாவது சோப் வாட்டரில் ஊற போட்டேன்னா நாளைக்கு மார்னிங் வாஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நான் டிஷ் வாஷரில் போட்டுருவேன். ஸோ அதனால் இங்கே வச்சுருக்கேன். இதுவும் வந்து டிஷ் வாஷருக்குள்ளே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். என்ன தம்பி? ஆமாம். அண்ட் மிளகாத்தூள் வந்து இப்போ தான் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா, வெளியே இருக்கிற ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதனால் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. உள்ளே வைக்க வேண்டாம், கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அவர் போயிட்டு வெயிலில் ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ஒரு 25 minutesல என் குட்டி பையன் வந்துடுவான். அதுக்குள்ளே நான் வந்து அட்லீஸ்ட் இந்த போர்ஷன் மட்டுமாவது க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேமராவில் சார்ஜ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேங்க. எப்போ ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. எடிட் பண்ணும்போது தான் தெரியும். நான் அதுக்குள்ளே ஆறுத்து வந்துட்டு அவர் பாட்டுன்னு ஏதோ லேப்டாப்பில் அவரோட ஸ்கூல் ஒர்க் ஏதோ பார்த்துட்ருக்கான். ஸோ how was your day, Ari? Good. And thank you for everyone who subscribed when I asked them to. Hello. திருப்பி தமிழில் சொல்லுங்கள். நீங்கள் தமிழ்லையும் பேசணும். சொல்லுங்கள். Thank you everyone for sign up பண்ணிடு. சைன் அப் என்ன? எங்க சைன் அப் பண்ண? சப்ஸ்கிரைப் பண்ணிடு. நீ சொல்லி லைக் ஷேர் பண்ணிடு எனக்காக. அன்னைக்கு நான் சொன்னேனே. Thank you மக்களே. அவனுக்கு பேச தெரியலைங்க தமிழ். அவன் என்ன சொல்ல வரானா, என் பேச்சு அதாவது நான் கேட்டதுனால நீங்கள் நிறைய பேர் எனக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க.
அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்னதை கேட்டியா? அவர் பாட்டு பேசிட்டு இருந்தா ஹவ் வாஸ் யுவர் டேன்னா அவர் பாட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். தேங்க்யூ மக்களே. அப்படியா? ஆமாம், நான் சொன்னதுக்காக சைன் அப் பண்ணதுக்கு. தம்பி தமிழ் ஓவரா பேசுற தம்பி நீ. இது என்ன இதுதான் gift கொடுத்தாங்களா பாயிண்ட்ஸ்க்கு? Well, not point. சாப்பிட்றது ஏதாவது வேணுமா? No. ஹங்க்ரி? No. பால் குடிக்கிறியா? No. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, பால் குடிக்கணும் கொஞ்சமாக. ஒரு பால் குடிச்சிட்டு இது டென்னிஸ் கிளாஸ்க்கு கிளம்பலாம், கரெக்டாக இருக்கும். நான் போயிட்டு வந்து தான் வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதை பார்க்கணும். எம்டி பண்ணிட்டேங்க. எம்டி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுத்துக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கண் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி அது கண் வலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு, சொல்ல தெரியல. ஸோ டென்னிஸ் கிளாஸும் இன்றைக்கி போகல, அப்படியே படுத்துட்ருக்காரு, உடம்பு முடியல. ஸோ என்னடி லட்டு ஓகே? சரி. பிளாக் ஆகுதா நோஸு? ஆறுத்துக்கு வந்து உடம்பு முடியாததுனால நான் வந்து ஆர்கனைஸ்லாம் பண்ண போகிறது இல்லைங்க. அப்படியே இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே போட்டுடலாம் அப்படின் தான் இருக்கேன். மேலே இருக்கிறதையும் எடுத்து உள்ளே வச்சிடணும். கீழே இருக்கிறது எல்லாத்தையும் எம்டி பண்ணியாச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இப்போதைக்கு இருக்கேன். அண்ட் கீழே மோஸ்ட்லி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோல், மலபார் பரோட்டா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரி. இது வந்து ட்ரம் ஸ்டிக் வந்து எனக்கே தெரியல, கீழே போய் மாட்டிகிட்ருக்கு. அண்ட் இது எக்ஸ்பைரி டேட்டும் முடிஞ்சிருச்சு. இதுவும் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. இந்த மேங்கோ அல்ஃபோன்ஸா மேங்கோ பல்போட எக்ஸ்பைரி டேட்டும் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. டேட்டா டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சா? ஆமாம், அதுவும் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. அது கீழே கொஞ்சோண்டு இருக்கிறதுனால அதை உள்ளே போய் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால. என்னடி தங்கம் பிபி வருதா? மேலே போய் படுத்துக்கிறியா? மேலே போய் படித்தோம் போ. அம்மா வரேன் போ. ஸோ இந்த கோகோனட்டும் பார்த்தீங்கன்னா இது எப்போ இது பண்ணணும்னு தெரில, கீழே இருந்துட்டு அதையும் ட்ராஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஸ்ப்ரிங் ரோலோட எக்ஸ்பைரி டேட்டும் பார்த்துட்டு இன்னும் இருக்குது. இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்னும் இருக்குது. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து இப்போ தான் காஸ்கோலேருந்து ஒரு 2 months பிஃபோர் வாங்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஓப்பனே பண்ணல. இது ஹாஃப் வந்து காலி ஆகிடுச்சு. இது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. பட்டு பாப்பா யூ ஓகே? முடியலையா? அப்போ எதுக்கு மேலே போகிறீங்க? படுத்துக்கு தானே? சரி போய் பாடு, அம்மா வரேன் பின்னாடியே. போ போ. ப்ளே ஏரியா கோல்டாக இருக்கும். போய் மாஸ்டர் பெட்ரூம்லேயே அம்மா பெட்ரூம் ஆரத்து அம்மா பெட்ரூம்லேயே படு. இதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும்னு இருக்கேங்க. பார்ட்டி இது மாதிரிலாம் டைம்லலாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ பரோட்டா நிறைய ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பார் பிரகாஷ். ஸோ இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ஹோம் மார்க்கெட்டில் போயிருந்தப்போ மலபார் பரோட்டா வாங்கிட்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஆரத்தோட ஃபேவரட் காலிஃப்ளவர் பீட்சா. அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் லாஸ்ட் மந்த் வாங்கிட்டு வந்தது. ஸோ இது உள்ள போடலாம். அடுத்தது வந்து சிக்கன். இது எக்ஸ்பைரி டேட்டே தெரியலைங்க, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. கசன் வீட்டில் தக்காளி போட்டிருந்தாங்க, அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய தக்காளி இருக்குதுன்னு சொல்லிட்டு மீதி தக்காளியை நான் அப்படியே எடுத்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன். அது இருக்குங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மேக்கர் பவுல். லாஸ்ட் இயர் பிளாக் ஃப்ரைடேயில் இந்த ஐஸ்கிரீம் இது மேக்கர் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா. சம்மரில் வந்து ஐஸ்கிரீமாக பண்ணி என்ஜாய் பண்ணோம். வ்ளாக் பண்ண மறந்துட்டேன். கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் இந்த ஒரு வ்ளாக் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது இந்த சிக்கன் பிரெஸ்ட் ஃப்ரைஸும் ஒன்று இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணல. லாஸ்ட் வீக் நான் வால்மார்ட் போயிருந்தப்போ இந்த டப்பா வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சீரியஸாக எனக்கு வந்து யோசனை கூட வந்து கரெக்டாக எனக்கு வந்து அந்த தாட், அதாவது என்னால் பேசக்கூட முடியல. ஏன்னா ஆரத்தி எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்படி சோர்ந்து படுக்கவே படுக்காது.
ரொம்ப முடியலனா தான் பார்த்தீங்கன்னா இப்படி சோர்ந்து ஒரு மாதிரி படுத்துரும். ஸோ அவருக்கு உடம்பு முடியல அப்படின்னு உடனே எனக்கு அந்த vlog பண்ணுறது கூட எனக்கு சுத்தமாக எனக்கு மூடு வரல. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே எடுத்து உள்ளே போட்டுற போகிறேங்க. க்ளீன் கூட பண்ண போகிறதில்ல. ஸோ மேலே போயிட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் அந்த கைக்கு காலுக்கெலாம் கொஞ்சம் விக்ஸு தேய்ச்சி விட்டேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவருக்கு. தூங்கி எழுந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் லைட்டாக. மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 o'clockலாம் எழுந்துட்டார். அதுதான் பிரச்சனை. 6 o'clock எழுந்து எனக்கு வந்து நோஸ் பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் என் கூடவே வந்து கீழே வந்துடுச்சு. திருப்பி 3 நோஸ் பிளாக் ஆகுதா. டைல்நாள் சாப்பிட்டு விக்ஸ் தடவிட்டு தூங்கினா இன்னும் சரியாயிடும். ஓகே. அண்ட் இந்த வெக்கேஷன் வந்து பீச் வெக்கேஷன் போயிருந்தோம் இல்லைங்களா, அதில் தலைவர் வந்து வேறு லெவல் ஆட்டம். 3 daysம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியிலே தான் இருந்தார். அதனால அவர் வந்து அவ்வளோ டேன் ஆகிட்டான். ஆரத் வந்து அவன் காலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக டேன் ஆகிருக்கான். இவனுக்கு எதுவுமே போட முடியாதுங்க. எந்த செட்டாஃபில் மட்டும்தான் அவனுக்கு செட் ஆகும். ஹானஸ்ட் பாடி வாஷ் மட்டும்தான் அவனுக்கு வந்து செட் ஆகும். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணோன்னா அவருக்கு ஃபுல்லாக ரேஷஸ் வர ஆரம்பிச்சிடும். தயிர் போடலாமா, ஆலோவேரா போடலாமா, என்னென்னமோலாம் யோசித்து பார்க்குறேன். பட் எனக்கு என்னென்னா இவனோட ஸ்கின்னில் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் போட்டேங்க. அது ஒன்று தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம ஸ்கின்னில் ஒன்றுமே ஆகாது. பட் ஆரத்தோட ஸ்கின் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் போட்டோடனே பம்ப்ஸ் வர ஆரம்பிச்சிது, அது ரேஷஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அந்த கேமராவில் சரியாக தெரிய மாட்டேங்குது, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய்க்கே பார்த்திங்கன்னா இந்த லெவல் அவருக்கு நல்ல ஃபேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக டேன் ரிமூவ் ஆனால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆரத் கூட நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்தது வந்து நைட் டின்னர் பார்த்திங்கன்னா ஆரத்துக்கு ரசம் சாதமும் முட்டை பொடி மசாலா பண்ணி கொடுக்கலான் இருக்கேன். அண்ட் பிரகாஷ்க்கு வந்து தோசை. மதியானம்